பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே செவன்த் சண்டே ஆஃப்டர் பெண்டெகாஸ்ட் விர்ச்சுவல் வொர்ஷிப் சர்வீஸை ஜெபத்தோடு துவங்குவோமாக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவரே, கொடான கோடி தேவதூதர்கள், கொடான கோடி பரிசுத்தவான்கள், கொடான கோடி திருச்சபைகள் ஆண்டவரை இந்த பரிசுத்தோவினாலே பயபக்தியோடு ஆசிரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, கர்த்தர் தாமே எங்களுடைய ஆராதனையை, இந்த விர்ச்சுவல் வொர்ஷிப் சர்வீஸை இந்த வீடியோ மூலமாக மக்கள் ஆண்டவரை வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், முழு மனதோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து மனதுருக முடியாய், மனதிறங்க முடியாய், எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அற்புத அடையாளத்தினால் எங்களை விடுவிக்க முடியாய், எங்களை வழிநடத்த முடியாய், எங்களை ஆசீர்வதித்து ஆளுகை செய்ய முடியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்ப பாமாலையாக பாமாலை 267வது பாமாலை வீடுகளிலே அமர்ந்த வண்ணமாக பாடப்படவும். 267 போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும்.
கிடவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை விலக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் படிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நேர் புறக்கணியீர். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவியுடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கட்டடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் திரளாய் உண்டு. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவளாயிருக்கும். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் பரிசுத்த சன்னிதானத்திலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பணிவோடும் தாழ்மையோடும் மனம் திரும்புவதற்கேற்ற துக்கத்தோடும் கீழ்ப்படுகின்ற இதயத்தோடும் விசுவாச அறிக்கை செய்வோம், பாவறிக்கை செய்வோம். வேத வசனம் பட்பல வாக்கியம் நம்மை இவ்விதமாக ஏவுகிறது. இவ்விதமாக நாம் அறிக்கையிட வேண்டும் என்ற தாழ்மையோடு நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தனுடைய புகழை மகிமையை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை பயபக்தியோடு தாழ்மையோடு கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் வீடுகளிலே பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கு இருக்கிற வீடுகளில் இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தொண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல அவங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவறிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்தரக்கும் பிதாவே, தப்பித்த ஆண்டுகளை போல் நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழங்கி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படி நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தமத்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்குமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்களுடைய தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடத்துவதை இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிறப்பதையே விரும்பி பாவத்தினிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே உடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்திலே நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம்.
நின்று பாடக்கிடவும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை, 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை, 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேஸ்திரியான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனோசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை
முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த தோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாய்த்து. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. பக்கம் 16 வானத்தையும் பூமியையும் படைத்த
சமாதானத்தை கண்டிடும். ஆபரணங்கள் இருதயத்தை சுத்திகரியும். சமாதானத்துக்கான ஜெபத்தெடுப்புமாக சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை உருவாகிய தேவனமே அறிவது நித்திய ஜீவன் உமை சேவிப்பதே மேய்சுவாதீனம். தேவரரை தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியராகிய நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்குள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். தேவகிருபிக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சர்வம் நடத்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையோடு எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருவாருக்காக சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வலமுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் குறிப்பாக கோயம்புத்தூர் திருமண்டலத்தின் பேராயர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பைய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ நடக்கினாலே உம்முடைய புகழை சிறப்பாகப்படுத்தும். தேவரீர் செய்த எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் சர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாமே மகிமையும் சதா காலகாலமாக. அறிவிப்புகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வீடுகளிலே ஆங்காங்கே ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சந்தித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இந்த நாளிலும் ஸ்பெஷல் பிரேயராக மிஸ்டர் ஆபிரகாம் ராமச்சந்திரன் சீலா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார். திருச்சபையை சேர்ந்த ஆபிரகாம் ராமச்சந்திரன் அவருக்காக ஒரு விடுதலைக்காக சுகத்திற்காக ஒரு ஜெபத்தை எடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பு சகோதரன், எங்களுடைய திருச்சபையின் உறுப்பு, எங்களுடைய சரித்திர இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு உறுப்பாக இருக்கிற ஆபிரகாம் ராமச்சந்திரனுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். அவர் வேதனைப்படுவது, கஷ்டப்படுவது திருச்சபை முழுவதும் பாதிக்கிறது. சுவாமி, நாங்கள் முழங்கால் படிக்கிற நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஒரு சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமை, காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம், நீட்டப்பட்ட கரம், அற்புத அடையாளங்களை செய்கிற கரம், சில ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கிற ஆபிரகாம் ராமச்சந்திரனை தொட்டு சுகமளிக்க வேண்டுமாய், ஹீல் பண்ண வேண்டுமாய். You are the killer Lord. Touch out your nail pierced hand and heal him, Lord, right now. Touch him.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த உள்ள பிதாவே, ஆமென். மற்றும் இந்த நாளிலே நமது திருச்சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் பிறந்த நாள் திருநாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை நான் வாசிக்கிறேன். மேலும் முக்கிய ஒரு அறிவிப்பு, முறையாக நீங்கள் உங்களுடைய சந்தாக்களை நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நான் நேற்றைய தினத்திலிருந்து வீடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வரும்பொழுது நீங்கள் சந்தாக்களை நேரடியாக செலுத்தலாம், அல்லது ஆலயத்தில் வந்து செலுத்தலாம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடப் போகிற சகோதர சகோதரிகள் 19th July ஜெருஷா மரக்கல், செல்வேன் ராஜா, ஜெருஷா ரோசலின். On 20th July Shobha Christopher, Joyce and Samuel, Karen Abby Paulson, Blessing Marshall, Daniel Baraj. On 21st July Arul Rajkumar. 22nd July Mrs. Daisy T. Michael, Mrs. Rajula, Miss Jessica Kiran. On 23rd July Jagan Samraj, Suresh Simon Masilamani. On 24th July Mrs. Vimalin Kena, Mrs. Stella. On 25th July Mr. Devasagayam, Dr. Jasmine David, Ms. Rubavati Bersior, Mr. Jayasilan. திருச்சபையின் சார்பாக தனிப்பட்ட விதத்திலும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நாட்டிலே உங்களோடு கூட இருந்து உங்களை கண்மணி போல பாதுகாத்து உங்களை நடத்துவாராக, முன் செல்வாராக, தடைகளை உடைப்பாராக, ஆசீர்வாதங்களை பொழிவாராக. ஹாப்பி பர்த்டே. வெட்டிங் anniversaries on 23rd Mr. and Mrs. Mogan Kumar Mary Margaret. 25th July Mr. and Mrs. Abraham Ramachandran Sarah Simanthi. இவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக வெட்டிங் anniversary வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி வெட்டிங் anniversary. God bless you. This year will be a உங்கள் குடும்பாண்டிலே year of blessing and prosperity and good health and protection. God bless you. நன்றி ஆண்டவரே. காலங்களை கூட்டிக் கொடுக்கிறவரே, நேரங்களை கூட்டிக் கொடுக்கிறவரே, இந்த பூலோகத்திலே உடைய ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும், மாதமும், வருஷமும் உமது திருக்கரத்திலிருந்து வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். You are the source of our earthly life, faith life, kingdom life. Thank you and praise the Lord for this wonderful moment of turning into another year. As a blessed year ஆக இருக்க எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு பிறந்த ஆண்டு, திருமண ஆண்டு எல்லையிலும் கர்த்தர் முன் சென்று பாதுகாப்பு கொடுத்து, அப்பம் வருமானம் தண்ணீரை ஆசீர்வதித்து, போஷித்து, பராமரித்து, பாதுகாத்து, ஐயான சமாதான சந்தோஷம் உண்டாக இருக்க நாங்கள் வாழ்க்கையவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாளை ஓடி முடிக்க உன்னத பலத்தினால் அவர்களை இடைக்கட்டுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். மேலும் நாம் நம்முடைய திருச்சபையிலே இன்னும் ஒரு சிலருக்காக ஜெபிக்க இருக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியங்களுக்காக, டெலிவரிக்காய் காத்திருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸ், இன்னும் குழந்தையிலேயே என்று சொல்லி குழந்தைக்காய் தேவ சமூகத்திலே அனந்தனம் கண்ணீரோடு, உருக்கத்தோடு, விசுவாசத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற அன்னாலை போன்றவர்கள், வயது சென்றவர்கள், சீனியர் சிட்டிசனுக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் இந்த நேரத்தில்
தூரத்தில் இருக்கிற உறவுகளை இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு வேலை இழந்து, நாடுகளை இழந்து, வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிற மக்கள், உறவினர்கள், கர்த்தருக்கு நித்திரை அடைந்தவர்கள், இவர்களுக்காக ஒரு சுருக்க ஜெபத்தை எடுப்போம். சுவாமி, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை சார்ந்த பிள்ளைகள் திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாலிபம் கடந்து போகாதபடிக்கு இந்த வாலிப பருவத்திலேயே ஏற்ற நேரத்தில் ஆமாண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் திருமண காரியங்களை எங்கள் குடும்பங்களில் நடத்தி கொடுக்க முடியாது. நல்ல மேய்ப்பன் திருக்கரத்திலே அப்படிப்பட்ட மக்களை, குடும்பங்களை, கண்ணீர்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்து காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. பெற்றோருடைய கண்ணீரை துடைப்பீராக, வாலிபுடைய கண்ணீரை துடைப்பீராக. Wipe out the tears of the youngsters, those who are waiting for the marriage, Lord, especially those who are waiting for the delivery, Lord, grant normal delivery. ஆமாண்டவரை பிறப்பிக்க செய்கிறவர் பிறப்பிக்க செய்யாமல் இருப்பீரோ, உமது கரத்தை நீட்டி சுக பிரசவத்தை கண்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், நீர் குடும்பங்களுக்கு பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை, சுதந்திரத்தை கண்டிடும்படியாக ஆமாண்டவரை மலட்டுத்தன்மை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள், உறவுகளை இழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, சுகத்தை, பலத்தை கொடுத்து இந்த வாலிபர்கள் சுமந்து போவார்கள். கர்த்தரை காத்திருப்பவர்கள் புது பலத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆமாண்டவர் அந்த நியூ ஸ்ட்ரென்த், ஆமாண்டவர் அந்த உன்னத கமிழ்லை ஆண்டவரை ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்படியாக, கழுகை போன புதிய ஆண்டுகளை கொடுக்கும்படியாக, ஆத்மாக்களை கூட்டிக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவனுடைய பிரசன்னம் இடது போய் தவித்துக் கொண்டிருக்கிற இழப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, உன்னத பரம ஞானத்தினால் நிரப்பி இந்த உலகம் நிலையற்றது. அவர்கள் கர்த்தருக்குள் விண்ணகத்துக்கு சென்று விட்டார்கள், பாக்கியமானவர்கள் நித்திய வாழ்வுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படியாய், ஆற்றுப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். உற்சாகத்தோடு தியானத்திற்கு நாம் ஆயத்தமாகவும், தியானத்துக்கு ஆயத்தமாக 305வது பாமாலையை பாடக்கிடவும். 305.
வேலைக்காக, பரலோக வேலைக்காக. பரலோகத்தின் கதவுகள் எங்களுக்கு திறந்திருக்கிறது. தேவராஜ்யத்தின் கதவுகள் எங்களுக்கு திறந்திருக்கிறது. நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிற மக்களாக வீடுகளிலே நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரினுடைய ஆளுகையை உணர காத்திருக்கிறோம். அவரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். ஆண்டவரே, நடத்துவீராக, நீ மறைத்து பேசுவீராக. எங்கள் முகங்கள் வேறுபட்டிருப்பது போல வீடுகளிலே தேவைகள் வேறுபட்டிருக்கிறது சுவாமி. கர்த்தர் தாமே எங்களை சந்திப்பீராக, பேசுவீராக, உயிர்ப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். My very special greetings to each and every one of you, those who are watching this spiritual worship service for the first time, especially in distant places. இன்றைய தியானத்தின் கருப்பொருள், the focus, the meditation என்னவென்று சொன்னால், திருச்சபை மக்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தூதர்கள். We, the church, the people of God, are the ambassadors for Christ. Ambassadors என்று சொன்னால், இந்த நாட்டிலே வெளிநாட்டு தூதுவர்கள். கிரேக்க பதம் ஒன்று உண்டு, பிரஸ் பியோ என்று சொல்லி, which means to act as a representative. ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக. உதாரணமாக அமெரிக்காவுக்கு இந்திய தேசத்தினுடைய ஒரு தூதுவரை அனுப்புகிறார்கள். அவர் இந்திய தேசத்தையே ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும். விதமாகத்தான் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த நாட்களிலே நமது நாட்டின் தூதுவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சைனாவுக்கு தான் இந்த உலகத்திலேயே குளோபல் லெவலில் 276 எம்பசிஸ் உண்டு. எம்பசிஸ் என்று சொன்னால் ரெசிடென்ஷியல் அபிஷியல் பிளேஸ் ஆஃப் த அம்பாசடர். அவர் வெளிநாட்டினுடைய தூதரகங்களிலே அந்த தூதரகத்தை அமைத்து அந்தந்த சென்டிங் ஹோஸ்ட், அதாவது சென்டிங் தாய் நாட்டினுடைய காரியங்களை அந்த தாய் நாட்டிலிருந்து சென்ற அந்த நாட்டு மக்களுக்காக பரிந்து பேசுவது, அந்த மக்களை பாதுகாக்கிற காரியங்கள், அவருடைய டிராவல்ஸ், மற்ற பாஸ்போர்ட், வீசா, மற்ற காரியங்களை ஒழுங்கு செய்கிற ஒரு எம்பசியைத்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சைனாக்காரங்க தான் 276 எம்பசிஸை குளோபல் லெவலில் அதிகமாக தூதரகங்களை வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக USA. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, ஒரு நாட்டின் தூதர்களை அந்த நாட்டினுடைய அம்பாசடர் அல்லது அந்த நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த தூதர்களைத்தான் நாம் இந்த நேரத்தில் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அதை லிட்டரலாக ஒப்பிட்டு தியானிக்க முடியாது, எத்தனையோ வேறுபாடுகள் உண்டு. ஆனால் we are the chosen ambassadors for Christ. ஆம், நம்முடைய பணி மிக சிறப்பான பணி. நாம் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறதை போலத்தான் இந்த பூலோகத்தில் ஒரு அந்நியர்களாக, பிரதேசிகளாக இருக்கிறோம். நம்முடைய சொந்த தாய்நாடு இது. We were chosen by the Almighty God from heaven. We were sent from heaven என்பதை நாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உணர வேண்டும், ரீடிஸ்கவர் பண்ண வேண்டும், ரியலைஸ் பண்ண வேண்டும். அதை முழுமையாக உணர்ந்து வாழ்க்கையில் அடுத்த வாழ்க்கையில் என்ன செய்யணும்? எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய் பண்ண வேண்டும். எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி பிகாஸ் யூ ரிசீவ் த அத்தாரிட்டி அப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் ஹெவன்லி ரியல். இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அது வழியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த அதிகாரத்தை இந்த பூலோகத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். வானத்தின் கீழே பூமியின் மேலே எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம்? வாட் இஸ் தட் அதிகாரம்? ஆதியாகமத்திலே 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
நமது சாயலாக மனக்குலத்தை படைப்போம் என்று அவர்கள் இந்த பூலோகத்தை அனைத்துலகத்தையும் ஆளுகை டொமைன் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை தேவஸ்தாயிலாய் படைக்கப்பட்ட மனக்குலத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர்களும் பாவத்தை செய்து கர்த்தருக்கு விரோதமாக நிறுவனை செய்து கீழ்ப்படியாமையினாலே டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன செய்தார்கள்? அதை சாத்தானுக்கு அடிமைப்படுத்தினார்கள். அதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு 40 நாள் உபவாச காலகட்டத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? சாத்தான் என்ன சொல்லுகிறான்? இந்த பூமியும் அத்தனை காரியங்களும் அதிகாரங்களும் ராஜ்யங்களும் ராஜ்யத்தினுடைய பூலக ராஜ்யத்தினுடைய அனைத்து அதிகாரங்களும் டொமினியன் என்னுடைய ஆளுகையிலே என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் தன் சிலுவையின் ரத்தத்தை சிந்தி அந்த அதிகாரத்தை மீட்டு இன்றைக்கு கரத்திலே வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே உயர்ந்த நாமம். அவரது கரத்திலே அந்த கீ இருக்கிறது, அதிகாரத்தினுடைய கீ இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, அதனால் அந்த அதிகாரத்தை திருச்சபை உறுப்பினர்களுக்கு டெலிகேட் பண்ணுகிறார். எவ்விதமாக ஒரு அம்பாசிடருக்கு, ஒரு பிரசிடென்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர் அனுப்பும் பொழுது, ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்களோ, ஒரு பட்டத்தை கொடுத்து அம்பாசிடர் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள், அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அவர்களை இன்சல்ட் பண்ணுவது அந்த கன்சர்ன் சென்டிங் கண்ட்ரியை இன்சல்ட் பண்ணுவதற்கு சமானமானது. அதனால் அம்பாசிடர் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது பொறுப்பு வாய்ந்த ஒரு காரியம், அதிகாரமுள்ள ஒரு காரியம், அதிகாரமுள்ள ஒரு பதவி. அதனால் we are the kingdom ambassadors. இழந்து போன அந்த தேவ ராஜ்யத்தை கட்டியெழுப்பவே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது, உங்கள் மத்தியிலே உலாவுகிறது. ஏதோ விரல்களினாலே சாத்தானுடைய ராஜ்யம் புறக்கப்படுகிறது, பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது என்று அசுத்தாவிகளை துரத்தினார், நோயாளிகளை குணமாக்கினார், பாவங்களை மன்னித்தார், கட்டுண்ட நறுமண மக்களை விடுவித்தார், ஆறுதல் படுத்தினார், பாவைகளை பரிசுத்தப்படுத்தினார், தகுதிப்படுத்த நீதிமன்றங்களாக்கினார். இதுதான் தேவராஜ்யத்தினுடைய மன உருக்கம் இரக்கமான ஒரு பணி. இந்த பணிக்கென்றுதான் திருச்சபை இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் ஒரு ஆபீஸாக, எம்பசியாக, every church is embassy, kingdom embassy. The kingdom embassy, each and every member of the church is ambassadors. Not only pastor to delegate, to preach, convey the message from heaven. Each and every member is the ambassador to take care of transmit the kingdom message, kingdom values, kingdom culture. அன்புக்குரியவர்களை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், இன்னும் புரியும்படியாக சொல்ல போனால், வெளிநாடுகளில் அதாவது 300 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் குவீன் இந்திய தேசத்தை ஆளுகை செய்தார்கள். அப்பொழுது அவருடைய கவர்னர்ஸ், ஆபீசர்ஸ் தான், ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்ஸ் தான் பிரிட்டிஷார்ஸ் இங்கே வந்து தங்கி பல மாவட்டத்தை அவர்கள் நிர்வகித்து ஆளுகை செய்தார்கள். அவர்களுடைய கன்சர்ன், அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டி தங்கள் வசதிக்காக இங்கே இருக்க விரும்பவில்லை. குயின் என்ன சொல்கிறாரோ, குயினுடைய சித்தம் என்னவோ, அவர் என்ன குயின் கட்டளையிடுகிறாரோ, எலிசபெத் அதாவது இங்கிலாந்தில் பிரிட்டிஷில் என்ன சொல்கிறார்களோ அந்த சித்தத்தை அவர்களுக்கு பிரியமாக இந்திய தேசத்தின் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இங்கு இருந்த பொழுது அவர்கள் கலாச்சாரத்தை பரப்பினார்கள். அவர்கள் இங்கிருந்த பொழுது அந்த ராணியினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். They extended the territory of British. So அவர்கள் டெரிட்டரி என்று சொன்னால் ஒரு ராணியுடைய டெரிட்டரி, ஆளுகை இந்திய தேசத்தில் எல்லெங்கிலும் பரவி இருந்தது. ராணியின் சித்தம் நிறைவேற்றப்பட்டது. அதுபோலத்தான் நாமும் இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தினுடைய அங்கங்களாக, அம்பாசிடராக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டியெழுப்புகிற பிள்ளைகளாக,
இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பரப்புகிற, அறிக்கை செய்கிற, டிக்ளேர் பண்ணுகிற, விடுவிக்கிற ஏழை மக்களை விடுவிக்கிற, பிசாசுகளை ஓட்டுகிற, குணமாக்குகிற அந்த நற்செய்தி பணி ஊழியங்களிலே இன்னும் நாம் கவனம் செலுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட தேசங்களிலே நமது ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். வாசிக்கட்ட நியாயாதிபதிகள் வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதி, Judges chapter 6 verses 11 through 16 பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் பரலோகத்திலிருந்து, அங்கு ஒரு அம்பாசிடர் வருகிறார், அம்பாசிடர் from heaven. கர்த்தருடைய தூதனானவர் அம்பாசிடர் வருகிறார், வந்து என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். என்ன சித்தம்? இஸ்ரவேல் மக்கள் மீதியாவுடைய கைகளிலே அகப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் பரமோச்சிக்கிற சமூகத்தை எத்தினது. அதனாலே கர்த்தர் அவர்களை விடுவிக்க ஒரு அம்பாசிடரை அனுப்புகிறார். அந்த அம்பாசிடர் கர்த்தருடைய தூதன் கிதியோனை சந்திக்கிறார். என்ன வசனம் 12 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். உடனே சொல்றார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு அடிமைத்தனம்? நாங்கள் விளைவிக்கிறோம், மீதியானிலிருந்து கொள்ளையடித்து நாங்கள் பட்டினியாய் கிடக்கிறோம். மீதியானியருடைய கரம் மேற்கொண்டு எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கே அவர் எகிப்தில் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எங்கே போய்விட்டார் கர்த்தர் என்று சொல்லி அவர் கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா என்ற சந்தேகத்தோடு அந்த கிதியோன் அந்த நாட்களிலே கர்த்தருடைய தூதனிடத்திலே சொல்கிறார். இன்றைக்கும் இந்த நாட்களிலே COVID-19 ஸ்ப்ரெட் ஆகிக் கொண்டு அநேக விசுவாசிகள் வேலையிலும் தவிக்கிறீர்கள். சாப்பாட்டுக்கே தவிக்கிற ஒரு சில சூழ்நிலை குடும்பங்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இரவும் பகலுமாக டியூட்டி என்று அநேக கிறிஸ்தவ டாக்டர்கள் ஒரு சிலர் இழந்திருக்கிறோம். சென்னையில் ஒரு டாக்டரை இழந்திருக்கிறோம். அவருடைய திருமணங்களோடு டீசென்டாக நடைபெறவில்லை என்று நமக்கு தெரியும். கண்ணீரோடு இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட குடும்பங்களையும் நாம் நினைவுக்கூற அழைக்கப்படுகிறோம். விதமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் ஒரு வித்தியாசமானவர்கள். We not belong to this world, we belong to the kingdom of God. We have to get the kingdom protection. எப்படி பிரிட்டிஷாருடைய அதிகாரம் அந்த கவர்னர்களுக்கும் அம்பாசிடர்களுக்கும் இந்திய தேசத்தில் பாதுகாப்பும் சுராக்கியங்களும் வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டதோ, அதுபோல பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, பூலோகத்தில் இருக்கிற திருச்சபையில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே, வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமே, அப்பம் வருமானம் தண்ணீரை ஆசீர்வதிக்க வேண்டுமே, நம்மை அக்கறையோடு நடத்த வேண்டுமே, அதிகாரங்களை கொடுக்க வேண்டுமே. ஏன் நமக்கு இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று கிட்டப்பாக நம்ம யோசிக்கலாம். அன்றைக்கு கிதியோன் யோசித்தது போல. ஆனால் இன்றைக்கு each and every one is called like Gideon. அந்த கிதியோனை போலத்தான் இன்றைக்கு each and every believing Christian, each and every member of this CSI Christ Church, the Universal Church members are called by God. எதற்கு அழைக்கப்படுகிறோம்? நம்மை சுற்றியுள்ள ஜனங்களை, நம்மை சார்ந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சாத்தானுடைய இருளின் ஆதிக்கத்திலிருந்து the kingdom of darkness is operating, spreading everywhere. சாத்தான் உலகத்தை இன்னும் விழாப்படியாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் ராஜ்யம் இன்னும் அதை முறியடிக்க வேண்டும். அதற்கு we are the representative. We have to day and night work and we have to pray and we have to tirelessly work doing this mission. அதற்காக அழைக்கப்படுகிறோம். பாருங்க, அவன் முடியாதுன்னு சொன்னாலும் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கர்த்தர் நமக்கு ஒரு பலத்தை, உன்னத பலத்தை கொடுத்திருக்கிறார். அதை இந்த நாட்களிலே நாம் உணர வேண்டும். உனக்கு இருக்கிற இந்த பலம், each and every church member is already endowed with the divine strength, enabling grace to resist satanic influence, to resist demonic influence, to fight against the coronavirus. உங்களுக்கு ஒரு உன்னத பலத்தை தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. You have to realize yourself. I am the ambassador. I am deriving strength from Jesus Christ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் இயேசு பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிறார். இந்த கொலை நோய் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லி நாம் தைரியத்தோடு, பயமின்றி, திகிலின்றி ஒரு அம்பாசிடர்களாக நம்முடைய கொடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து அதில் போக்கஸாக இந்த உலகத்தில் இருக்கும்போது வெள்ளைக்காரர்கள் அன்றைக்கு போக்கஸ் டு டிஸ்சார்ஜ் த குயின்ஸ் அத்தாரிட்டி, குயின்ஸ்
அவருடைய ஆளுகையை இங்கே நிறைவேற்றினார்கள். அதுபோல நம்முடைய கன்சர்னும் இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை, பிதாவுடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிற சித்தம் பூலோகத்தில் தேவராஜ்யமாக நிறைவேற வேண்டும். We have to extend the territory of the kingdom of God in this world. அதனால் இந்த உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்ப each and every ambassador is sent by the authority, by the government, by the president, by the prime minister. அதிகார பத்திரத்தை நாம் வைத்திருக்கிறோம். நமக்கு அந்த அதிகார பத்திரத்தை கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பின் வழியாக நமக்கு வருகிறது. அதை நம்ம உணர்ந்த உலகத்தில் we are sent from heaven. இயேசு அதான் சொல்லிட்டே இருந்தார், நான் அனுப்பப்பட்டவன், பிதாவின் சித்தத்தை இந்த பூலோகத்தில் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அப்ப அவரை பின்பற்றுகிறவன் இதை நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். தாழ்த்தினார், மனதுருகினார், விடுதலை கொடுத்தார். அதனால் நாம் நம்மை குறித்து கருதப்படாமல் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை, கிங்டம் வேல்யூஸ், கிங்டம் அத்தாரிட்டியை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நம்மை சார்ந்திருக்கிற மக்களை ஆறுதல்படுத்த வேண்டும், பயத்துக்கு நீங்களாக்க வேண்டும். ஆம், நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட், டீச்சர் வேலைக்கோ, டாக்டர் வேலைக்கோ, மற்ற ஒரு கலெக்டர் உத்தியோகத்துக்கோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துவிட்டால், கன்ஃபார்ம் ஆகி வந்துவிட்டால் எவ்வளவு ஒரு ஆளுகை செய்கிறது. எக்ஸசைஸ் ஒரு அத்தாரிட்டி, பிகாஸ் ஐ எம் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட். எனக்கு இந்த போலீஸ் அதிகாரம் உண்டு, எனக்கு கலெக்டர் அதிகாரம் உண்டு. அந்த ஒரு பொசிஷனை இந்த நாட்களில் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டும். We are not ordinary members of the church. We belong not to this world. We belong to the kingdom of God. We are the ambassadors of the kingdom of God. இழந்து போன அதிகாரம், ஆதாம் ஏவாள் இழந்து போன அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் எந்த அசுத்தாவிகளும், பயங்களும், திகில்களும், கொள்ளை நோய்களும் நம்மை பயமுறுத்த முடியாது. Because we belong to the kingdom authority. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தின் வழியாகத்தான் அவர்கள் அந்த பூலோகத்தில் கையில் ஒரு காசு இல்லை, ஒரு ட்ரெஸ் தவிர வேற ட்ரெஸ் இல்லை, இருந்தாலும் அவர்கள் அந்த திருச்சபைகளை கட்டி எழுப்பினார்கள். பவுல் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக பாருங்க, பவுல் 2 கொரிந்தியர்ல மிக தெளிவாக 2 பகுதியில் 2 கொரிந்தியர்ல 2 அதிகாரம் சொல்றார். 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம், வசனம் 20 பாருங்க. 19 சொல்றாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். பூலோகம் பரலோகமாக மாற வேண்டும். பிதாவோடு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும், ஆத்மாக்களும் ஒப்புரவாக வேண்டும், ராஜ்யங்களும் ஒப்புரவாக வேண்டும். இதுதான் உபதேச ஊழியம், reconciliation with the Almighty God. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக அம்பாசடர்ஸ். 20 பாருங்க, 2 கொரிந்தியர் 5:20, கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம், அழைக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன்மேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். பாருங்க, இதுவே அனுக்கிரக காலம் என்று சொல்லி தேவ ஊழியராக, அம்பாசிடர்களாக நாங்கள் விளங்கப்படுகிறோம் என்று 6வது அதிகாரம் தொடர்கிறது. வசனம் 4 பாருங்க, மிகுந்த பொறுமை, உபத்திரவம், நெருக்கங்களிலும், இடுக்கங்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலதெடுத்து பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கனத்திலும், கனவீனத்திலும், துட்கீர்த்தியிலும், நட்கீர்த்தியிலும், எத்தனப்பட்டாலும் நிற்கிறாகவும், அறியப்படாமல் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகரவர்கள் எனப்பட்டாலும் ஈரோட்டிருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரம் எனப்பட்ட அந்த உலகத்தில் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும், ஒன்றுமில்லாத எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை
விளங்க பண்ணுகிறோம். இன்னும் 11 அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். 11 அதிகாரத்தில் வீடுகளை வாய்ச்சி பாருங்க. எல்லாமே பாடுகள் நிரம்பின ஒரு ஒரு அம்பாசடர்ஸ் பண்ணி. ஆனால் இன்றைக்கு பாடுகள் பெரிதாக நாம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது இதோ கிதியோன் தன்னை என்ன சொல்றான், நான் எதனாலே ரட்சிப்பேன் இந்த உலகத்தை இஸ்ரவேலை அப்படின்னு நியாயாதிபதிகள் 6:15 சொல்றான். மனாசேயின் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாருக்கும் சிறியவன், ஐ எம் நத்திங் அப்படின்னு சொல்றேன். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு சிறிய வேலை, அந்த வேலையில் ஒழுங்கா சம்பளம் வர்றதில்லை, எத்தனை வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறோம், லோனுக்கு அப்ளை பண்ணணும், லோனு கிடைக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கிற, குழந்தை பாக்கியம் இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய போக்கஸ், we are the ambassadors of Christ. அந்த ஒரு அதிகார பத்திரத்தை கரத்திலே வைத்திருக்கிறபடியினால் நம்முடைய போக்கஸ் சரியாக முதலாவது நம்முடைய ராஜ்யத்தை தேவனுடைய கிங்டம் ஆஃப் காட் அதை நீ தேடும் பொழுது அஞ்ஞானிகளை போல மற்ற காரியங்களை தேட வேண்டும் என்று முதல்ல அதை தேடணும். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி seek ye for the kingdom of God. You are the ambassadors of the kingdom of God. எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு திருச்சபை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுல போக்கஸாக கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்று சொன்னால் உங்கள் தேவைகளை உங்கள் ராஜா சந்தித்துக் கொள்வார். பிகாஸ் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர் அல்ல. உங்களை அனுப்புகிற இந்திய தேசத்தை அனுப்புகிற அம்பாசடர், இந்திய தேசம் சம்பளம் கொடுக்கிறது, வீடு வாசலை ஏற்படுத்துகிறது, அவர் தங்குவதற்கு போக்குவரத்து செலவு எல்லாம் இந்திய தேசம் கொடுக்கிறது. விதமாகத்தான் நம்முடைய ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் ஜெகோவா ஜைரே, கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதை தான் பார்க்கிறோம். இதோ நீ இருக்கிற பலம் பெரிய, உனக்கு இருக்கிற பலம், நான் உன்னோடு இருக்கிறேன், அது பெரியவங்க நச்சையும் சொல்றான். அது கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ராஜ்யமோடு கூட இருக்கிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்போம் என்றார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இது உலகத்தில் முடியாத காரியமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் செங்கடலை பிளப்போம், எரிகோவை வீழ்த்துவோம், பாலம் தினம் ஓடுகிற தேசங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேலை வாய்ப்புகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை, எத்தனை முயற்சி எடுக்கிறோமே என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். நீங்கள் அவருடைய தேவராஜ்யத்தின் உலகத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தார். அதில் உபத்திரம் வரலாம், கண் விழிப்புகள் வரலாம், உபவாசம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தாழ்மையோடு ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் உங்கள் வழியாகத்தான் அவர் செயல்பட விரும்புகிறார். He wanted to extend his territory through you, each and every member of this church என்பதை உணர்ந்து எனக்கு அந்த அதிகார பத்திரம் இருக்கிறது, அந்த ஆளுகை இருக்கிறது. என்னுடைய போக்கஸ் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. கர்த்தர் என்னுடைய தேவைகளை, என் வேலை வாய்ப்புகளை, என் குறைவுகளை, என் சாப்பாட்டை, என் துணிமணிகளை, என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை, வீடு வாசலை அவர் எனக்கு உண்டாக்குவார். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு தான் இழிவு. அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு வறுமையில கஷ்டத்துல மாடினால் அவருக்கு தான். அவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறபடியால் அவர் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது, if you delegate this authority and exercise heavenly authority in this world like Jesus Christ, like Saint Paul, கண்டிப்பாக ஒன்றும் அப்போஸ்தலருக்கு குறைவே இல்லை, ஊழியர்களுக்கு குறைவே இல்லை. அதுபோல ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் குறைவில்லை. அதனால சொல்லுங்க, I am the ambassador of Christ. சொல்லுங்க, I am the ambassador of Christ. ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்பா. எந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் உணராமல் உலகத்தினுடைய ஆளுகையில உட்பட்டு உலக ராஜ்யத்தினுடைய காரியத்திலே ஈடுபட்டு கொண்டு எங்களுக்கு வேறு விதமான உலகம் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாங்கள் வந்த நோக்கத்தை, நாங்கள் அனுப்பப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் உணராமல் நாங்கள் எங்களையே தாழ்த்தி உலக பிரகாரமாக இந்த குடும்பத்தில் வந்தவங்க அப்பா அம்மா, நாங்கள் படித்த படிப்பில்லை, வேலை அதிகாரம் இல்லை, எளிய குடும்பம், we belong to the poor family என்றெல்லாம் சொல்லி எங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். But we belong to the kingdom of God. எங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. நாங்கள் உமக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது you open the heavenly treasury, Lord. இன்றைக்கு அந்த you have to open the heavenly treasury. ஆமாண்டவரே, பரலோக பொக்கிஷசாலை திறந்து இன்றைக்கு விதமாக நான் அம்பாசடராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், இந்த ஊழியத்தில் இணைத்துக் கொள்கிறேன், அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய பொக்கிஷம் நிரம்பி விளையும்படியாக, குறைவுகளை நிறைவு செய்யும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, வல்லமை இறங்கும்படியாக, அதிகாரம் இறங்கும்படியாய், கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.
அன்புக்குரியவர்களே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம் வீடுகளிலே பயபக்தியோடு காணிக்கைகளை எடுத்து வைத்து காணிக்கை பாடலை பாடுவோம். கீர்த்தனை 224. காணிக்கைகளையும் சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய அதிகாரம் உங்கள் சமூகத்திலிருந்து வருகிறது. எங்களுடைய ஆளுகை உங்கள் சமூகத்தில் இருக்கிறது. எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உமது கரத்திலிருந்து வருகிறது. உமது கரத்திலே வாங்கி உமக்கே எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இந்த காணிக்கை வழியாக சிம்பாலிக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், தேவைகள், குறைவுகள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் பாரங்கள், இன்னும் லோன் கிடைப்பதற்காக, வீடு கட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. கண்ணீரோடு வேலை வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. சம்பளம் வரவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு எங்கள் குறைவுகளை உணர்ந்தோம். We belong to the kingdom of God. We belong to the King of Kings and Lord of Lords, Creator of the whole universe, Sovereign Ruler of the whole universe. He is our authority. He is our only King. He will meet all our needs. என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. இன்று முதல் ஒரு குடும்பத்திலும் ஒரு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா இந்த வாரத்தில் அதை நிரூபிக்க நாங்களும் இந்த அம்பாசிடர் பணியில்
முழுமச்சோடு போக்கஸாக இருந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். உமது ராஜ்யம் வளரட்டும் ஆண்டவர். உமது எல்லைகள் பூலோகத்தில் விரிவாகட்டும், உமது ஆளுகை விரிவாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட எப்போதும் இருப்பதாக. இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, கை விடுவோம் என்று சொல்கிற ராஜாதி ராஜன் எங்களோடு இருக்கிறபடியினால் தடைகள் விலகப் போகிறது, தடைகள் எல்லாம் நீங்க போகிறது, உடைக்கப்பட போகிறது. கர்த்தர் எங்கள் வழியாக இந்த பூலோகத்திலே பெரிய காரியங்களை செய்ய அம்பாசிடர்களாக எங்களை ஆவியாத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் மேலாளுகை செய்வீராக, எங்கள் தேவைகளை சந்திப்பீராக, எங்களை பயன்படுத்துவீராக, பிரயோஜனப்படுத்துகிறார். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கிடவும்.